சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தை கட்டுமான பணி விரைவாக துவங்கி முடித்தனர். அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வருவாய் அலுவலர்கள் வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனியார் திருமண மண்டபத்தில் அடிப்படை வசதி இல்லாமல் தற்போது வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அலுவலகத்துக்கு வரும் பொதுமக்கள் குடிநீர், கழிப்பிட வசதி, வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதி இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய புதிய தாலுகா அலுவலக கட்டிடத்தை கட்டக்கோரி கடந்த 7 ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சியினர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வரை புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்டக்கோரி மாவட்ட அளவிலான வெளிநடப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தமிழக அரசு உடனடியாக அனைத்து அடிப்படை வசதிகளும் கூடிய புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நில அளவை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த அலுவலர்கள், பணியாளர்கள் கலந்து கொண்டனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். பழுதடைந்த கட்டிடத்தின் வாடகை கட்டிடத்தின் திருஞான சம்பந்தர் மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்து உயிர் பிழைத்து நிற்கின்றோம், தப்பி பிழைத்து நிற்கின்றோம். பாதுகாப்பு இல்லாத தமிழகத்தின் முதல்வரே, இடியல் மன்னரே, கவனத்தில் கொள். ஆணை வழங்கு. சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தின் கட்டுமான பணியினை உடனே துவங்கிட முறையீடுகள் கொடுத்தாச்சு. பதில் சொல். தமிழகத்தின் முதல்வரே,